அப்புறம் இப்போ நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? அழுவாதீங்க. சாப்பாடு அதில் கொஞ்சமாக இருக்குல்ல, அதுக்காக தான். நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க சரியா? நைட்டுக்கு சமைக்காதீங்க. அவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது எவ்வளோ அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு மட்டும் பாருங்க. உங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து படிக்கிறீங்க. ஆமாம், அதுக்காக தான் வேலையே பார்க்குறதே. சரிடா தங்கம். வந்துட்டேன். நான் தாங்க உங்கள் அபி. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ என்னன்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். ஓகே? உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லையா? நான் மட்டும் தனியாக தாண்டா இருக்கேன். உங்கள் பசங்கள்லாம்? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு இதில் இருக்காங்க, விருதாலத்தில் இருக்காங்க. அவர் என்எல்சியில் வேலை மாப்பிள்ளை. அவங்க தான் ஏதாவது உதவி பண்ணுவாங்க, பொண்ணு பார்ப்பாங்க. பிள்ளையும் அப்படிதான் இருந்தாப்புல, மருமக சரியில்லை. அப்புறம் இப்போ நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? அழுவாதீங்க. சொந்த ஊர் என்ன ஊர்? பிறந்தது சிதம்பரம்டா. சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். கட்டிக்கிட்டது விருதாலம். போலீஸாக இருந்தார், என்எல்சி போலீஸு. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சாப்பாடு வாங்கி தரவா? ஏதாவது கொடுங்க. காலையிலேருந்து நீங்கள் சாப்பிடவே இல்லையா? வீட்லேயும் சமைக்கலையா? வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை. உங்கள் பசங்க வாங்கி தர மாட்டாங்களா? அதான் சொல்கிறேன், நல்லா இருந்த பையன்தான். அந்த பொம்பளை அப்படி பண்ணுது. ஆண்டவன் இருக்கான், நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இல்லை, நல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க? கடையில் போடுவோம்டா. கிலோ 15 ரூபா, 15 ரூபான்னு எடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா டீ வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு 3 நாளா டீ குடிக்காத ஒரே இதாக இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு பொறுக்க வந்தேன். இங்கே இருந்து வர உங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து படிக்கிறீங்க. ஆமாம், அதுக்காக தான் வேலையே பார்க்குறதே. சரிடா தங்கம், நீ ஓன்னு வருவடா. எதிர்காலத்துக்கு சும்மா செம்மையாக வருவோம். ஏன்னா நல்ல மனசு இருக்கு. சம்பாதிக்கணும், நாம தான் திங்கணும், அடுத்தவங்களுக்கு கூடாதுன்னு அந்த மனசு இல்லை. நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நானே அந்த மாதிரி சம்பாதிச்சு கொடுத்தத விட்டு தான் இன்னைக்கு நீங்க எனக்கு. அம்மா என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? எதிர்காலத்துக்கு ஓஹோன்னு வருவடா, நல்லா இருக்க. நாங்க தான் உங்க காலில் விழுகணும். நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்றத விட நீ நல்லா இருப்படா. ஆண்டவர் நல்ல மனசை கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. ஆனா நீங்க இந்த மாதிரி கால்ல எல்லாம் விழுக கூடாது. அது பார்த்தனா விழ மாட்டேன். ஆனா இப்படி கால்ல எல்லாம் விழுக கூடாது. ஏன்னா நீங்க வந்து என்னோட பாட்டி மாதிரி. நீங்க எவ்வளவு பெரிய ஆள், நீங்க என் கால்ல எல்லாம் விழுக கூடாது. பெரிய ஆள் முக்கியம் இல்ல, மனசு இருக்குல்ல, அதான் முக்கியம். ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். ஹாய். எல்லாரும் பாப்பாங்க. பாய் 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 பாய். சரி, நான் உங்களுக்கு தங்க அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா, அம்மா பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, எங்க போனாலும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிக்கிச்சும்பாங்க. ஆமா, எங்க அம்மா அப்பா எல்லாரும் பாப்பாங்க வீடியோவை. சரிடா, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்துடுறேன். அந்த பாட்டிக்கு நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு வர போகிறோம். அந்த பாட்டிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். அவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது எவ்வளோ அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் என்னென்ன சாப்பாடுன்னா இருக்குது? பிரிஞ்சி இருக்கு, தயிர் இருக்கு, சாம்பார் இருக்கு, மீதி எல்லாம் காலிமா. ஓகேண்ணா. 7 சாப்பாடு மட்டும். சரிங்கண்ணா. அவங்க என்னை பார்த்தோன்னே எவ்வளோ வேகமாக வராங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்னை பார்த்தோன்னையும் சந்தோஷமாயிடுச்சு. அவங்கக்கிட்ட நான் இப்போ தான் சொல்லிட்டு போனேன், இங்கேயே இருங்க, உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பார்த்த உடனே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க. அவங்களுக்கு நான் ஃபுட்டு வாங்கிட்டேன். சாப்பாடு அதில் கொஞ்சமாக இருக்குல்ல, அதுக்காக தான். நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க சரியா? நைட்டுக்கு சமைக்காதீங்க.
என்னாச்சு? நைட்டு வந்து சமைச்சிட்டு கஷ்டப்படாதீங்க. நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பிட்டுக்கோங்க. காலையிலேருந்து நீங்கள் சாப்பிடல. ஓகே தானே? உங்களுக்கு அந்த சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். சந்தோஷம் தாங்க முடியல. அழ வருது, ஆனால் அழ மாட்டேன். எப்பவுமே தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணலைனாலும் நம்மளால சுயமாக வேலை செஞ்சு நம்மளோட தைரியத்திலேயே வாழ முடியும். சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க எப்பவுமே. ஆமாண்டா, நல்ல மனசுடா. ஆண்டவர் நல்ல மனசு கொடுத்துருக்காரு. எங்க அம்மா அப்பா தான் வந்து பெரியவங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி வளர்த்தாங்க. ஆமா தானே? என் பாட்டி எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அதான் நல்லது. அதை செய்யடா, ஆண்டவர் உனக்கு நல்லதே செய்வார், நல்லதே கொடுப்பார். ஏன்னா யாரையும் பார்த்துட்டு இது பண்ணாம நம்மளை ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கலன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் இதாக வச்சுக்கணும். என்ன கொஞ்சம் பாசமாக இருக்கிறவங்க கிட்ட நம்மளும் அன்பாக நடந்துக்கணும். என்ன? ஆமா, பார்த்தாடா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, பாய். பாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். பாய் 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 பாய். என் தங்கம் கிடைச்சிருக்கு எனக்கு, தங்கம். சரிம்மா, பார்த்து எல்லாம் கேட்பாங்க. சரிம்மா, சரி, பாய். என்னத்துக்கு ஓஹோன்னு வருவடா. சரி, பாய். பாய்டா. பாய். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கடா. வெயில் இருக்காதீங்க, போயிட்டு வாங்க. இல்லை, வீட்டுக்கு தாண்டா போறேன். சரி, வச்சாடா. ஓகே. பார்த்தீங்களா அந்த பாட்டி எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்காங்கன்னு. அவங்க காலையிலேருந்து சாப்பிட்லையா, கையில் காசும் இல்லையா. அதனால வந்து அவங்க இந்த பாட்டில்லாம் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்லாம் எடுத்து கொண்டு போய் கடையில் போட்டோம்னா காசு கொடுப்பாங்க. அந்த காசு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வெயில்லையும் நான் அதை எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்த உடனேயும் அவங்க ஜாலியாக வீட்டுக்கு வராங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அந்த பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னை பார்த்ததுலேருந்து. என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி அவங்களோட அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. எனக்கு அப்படி இருக்கும். உங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இந்த மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்ணும்போது அவங்க நம்மளை வந்து பார்த்து சிரிக்கிற அந்த சிரிப்பு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது எனக்கு. நீங்களும் வந்து இந்த மாதிரி ரோட்டில் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற என்னவாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, ஃபுட்டு வாங்கி கொடுக்க முடிஞ்சால் ஃபுட்டு வாங்கி கொடுங்க. பாக்கெட் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கூட கொடுங்க. அவங்கள வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.